இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலி சேர்களை பார்த்து கண்ணீர் வடித்த உதயநிதி ஸ்டாலின். மீண்டும் மீண்டும் காலி சேர்களை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு அரசியல் ஆளுமை பேச ஒரு நிலைமை ஏற்பட்டா நிச்சயமாக கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாரு? அதுலயும் என்ன நினைச்சு அவர் கண்ணீர் வடிப்பாரு? இங்க கட்சி நடத்துறானுங்களா இல்ல கண்காட்சி நடத்துறானுங்களா? நம்ம விஜய் அவர்கள் தான் கேட்டாரு. அதுவும் இங்க இருக்கிறவன் கட்சிக்காக உழைக்கிறானா இல்ல குடும்பத்துக்காக உழைக்கிறானா? ஏன்டா துணை முதலமைச்சர் நான் வந்திருக்கிறேன், என்ன பாக்குறதுக்கு குடும்பம் 4 பேர் வரல, இல்ல நாம கொண்டாடுவது என்னடா விழா, ஏன்டா ஆள் வரல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனசாலியா பாத்தீங்கன்னா எண்ணி புழுங்கி இருப்பாரே இல்லையா? அதனால மீண்டும் மீண்டும் காலி சேர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற நிலைதான் திமுகவுக்கு இருக்கிறது. உண்மையாகவே திமுகவுக்கு பரிதாபம் தானுங்க. எங்க இப்போ காலி சேர்கள் காணப்பட்டது, எங்க கண்ணீர் விட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? வீடியோவை பாருங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ரைட்ல சரி 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. காலியா கிடக்குது, எடுக்க மாட்டாங்களா ஒருத்தரும்? வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, இன்னும் சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, அந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்துக்கும் விளக்கம் அளிக்க வேண்டியதா இருக்குது. அதனால கொஞ்சம் முழுமையா பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த விழா என்ன விழா என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துமஸ் விழா எங்க நடந்தது? மதுரையில நடந்தது. எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்களின் விழாவை ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க. இப்ப வேற விஜய் வந்திருக்கிறாரா, கிறிஸ்துவர்களுடைய ஓட்ட அவர் கவர்ந்து விடுவார் என்ற எண்ணம் இருக்கிறதா? அதனாலே பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் இப்போது கிறிஸ்துவ விழாக்களை நடத்துகின்றார்கள் திமுகவினர். எப்போதும் சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு விழாவை நடத்தி விட்டு சம்பிரதாயத்துக்கு சில கிறிஸ்துவர்களுக்கு பரிசு பொருட்களை அள்ளி வழங்கிவிட்டு நானும் கிறிஸ்துவன் தான், கிறிஸ்துவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கின்றேன், என் மனைவி கிறிஸ்துவர் அப்படின்லாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருட்டுவாரு. ஆனா இன்னைக்கு விஜய் வந்த பிறகு நிலைமை தலைகீழ போயிருக்குது. மாவட்டம் தோறும் கிறிஸ்துவ விழாக்களை ஏற்பாடு பண்றாங்க. 20ஆம் தேதி இன்னைக்கு பிரம்மாண்டமாக சென்னையில ஒரு கிறிஸ்துவ விழாவை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருக்குது. ஆனா கொண்டாடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மதுரையில முந்தநேத்து தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ விழாவை கொண்டாடினாங்க. கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா திமுக கோட்டையாக வேண்டும் என்பதற்காக மகளிர் அணி மாநாடு போடுறாங்க. மதுரையில பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துவர்கள் மாநாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு கிறிஸ்துவ பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பது திமுகவினருடைய எண்ணமா இருந்தது. அதுல நம்ம மூர்த்தி இருக்கின்றாரே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அவர்கிட்ட இல்லாத மனமா? அதனால ஐயா ஆட்களை கூட்டுவாங்க, அதிகப்படியான பரிசுகளை அள்ளி கொடுப்போம். வந்திருக்கின்ற கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. வருஷம் ஒரு முறை பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்கின்ற பரிசு அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்கும். அவ்வளவு பணங்களையும் பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுக்கறாங்க. திமுகவுக்கு தான் ஓட்டு போகணும் என்ற நம்பிக்கையே வரணும். ஐயா மூர்த்தி ஆட்களை அள்ளிட்டு வா, குறைந்தபட்சம் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களாவது இந்த கூட்டத்தில் இருக்கணும், விட்டுற போற அப்படின்னு சொல்லி இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். அதுலயும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துகின்றார்கள். அதனால இளைஞர்களை கூட்டுவாங்க, கட்சிக்காரனை கூட்டுவாங்க, கூட்டணி கட்சிக்காரனை கூட்டுவாங்க, கிறிஸ்துவர்களை கூட்டுவாங்க. திமுக தான் கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு என்பதனால அது ஒரு விழா நடத்துதுன்னு சொன்னா சும்மா அணிவகுத்து வந்துடுவாங்க. அதனால சொல்லிட்டாவே போதும், அதிலும் பரிசு பொருட்கள் தருகின்றோம் என்று சொன்னா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறதுக்காக ஆயிரக்கணக்கான சேர் போட்டாரு. கடைசியில 500 பேர் கூட வரல. அதுலயும் முன் வரிசையில மட்டும் ஒரு 10 வரிசை மட்டுமே தொண்டர்களாலோ இல்ல கிறிஸ்துவர்களாலோ நிறைந்திருந்தது. மற்ற எல்லா சேரும் காத்து வாங்கிச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதே பாத்தீங்கன்னா எல்லாம் எழுந்து போயிட்டான். இதை பற்றி திமுக கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஐயா இன்டர்நெட் காலம் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறத எங்க ஆளுங்க ஐடி விங்ஸ் மூலமாக செல்போனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க யூடியூப் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ பேஸ்புக் மூலமாகவோ உட்கார்ந்து எடுத்து பார்த்துடுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும்
நாங்க என்ன செய்தி சொல்றோமோ அந்த செய்தி போய் சேர்ந்தா போதும். கூட்டத்துக்கு ஆள் வராங்களா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அதனால என்னடா காலி சேரா இருக்கிறது, காசு கொடுத்தா கூட திமுக கூட்டத்துக்கு ஆள் வரலையா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணாதீங்க. செய்தியை நாங்க கன்வே பண்ணிட்டோம் இல்ல, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் இல்ல. பாருங்க, அறிவியலை ஆக்கப்பூர்வமா நாங்க பயன்படுத்துறோங்க. நீங்க ஏன் கூட்டம் வரல அப்படின்னு சொல்றீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறது எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துதா இல்லையா? அத பாருங்க. எங்க ஐடி விங்ஸ் தமிழ்நாட்டிலே ரொம்ப பெருசுங்க அப்படின்னு திமுக காரங்க உருட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துல திமுகவுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு வரலனா பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தென்மண்டலம் முழுவதும் கிறிஸ்துவ பெருவிழா கொண்டாடுற மாதிரி மதுரையில தொடக்க விழா கொண்டாட்டம் 50,000 சேருக்கு மேல போட்டாங்க. வந்து உட்கார வேண்டியது தானே. சிறுபான்மையர்கள் திமுக பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா பரிசு பொருட்கள் தரப்போறாங்க. விழாக்கு வந்தா கையில காசு கொடுப்பாங்க. அதோட கிறிஸ்துவர்களா இருப்பதனால கோட்டர் கொடுக்குறாங்களா, கோழி பிரியாணி கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆக மொத்தத்துல விழாவுன்னு ஒண்ணு போனா திமுக கவனிக்கும். இப்படி மேடையில் கொடுக்கின்ற பரிசை தவிர விழாக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா அழைச்சிட்டு போறவனும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா கவனிப்பான். அதுலயும் விழாக்கு வருவதற்கு வண்டி இலவசம், திருப்பி கொண்டு போய் விடுறது இலவசம். இப்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். அங்கேயும் காத்தாடுது. உங்க எல்லாருக்கும் தெரியும், திருவண்ணாமலையில 1,30,000 இளைஞர் நிர்வாகிகள் கொண்ட ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டினுடைய காட்சிகளை நம்ம தந்திருந்தோம், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. என்ன தெரியுமா? காலி சேர்கள் இருந்தது என்பது தனிப்பட்ட விஷயம். ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா விழாவினுடைய நாயகர். அவர் பேசிட்டு இருக்கும் போதே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகி மாநாட்டில் எல்லாம் எழுந்து போயிட்டே இருந்துட்டான். பின்னாடி முழுவதும் சேர்களை வந்து பாத்தீங்கன்னா அடுக்குறாங்க. சேர்கள் முழுவதும் காலியா இருப்பதை பல பேர் படம் பிடிச்சு போடுறான். இன்னும் சில கொடுமை என்ன தெரியுமா? இளைஞரணி மாநாடுன்னு சொல்லிவிட்டு அங்க யாரா வந்து உட்காந்து பார்த்தா வயசானவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. சரி, எப்படியோ ஒண்ணு. ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா 65 வயது வரைக்கும் இளைஞரணி செயலாளராக இருந்தார். இப்ப உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் 49 வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். அதனால இது ஒன்றும் பெருசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, வயதானவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றது. ஆனா அந்த கூட்டத்துல தவேகாரங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்கப்பா யாருக்கு எங்க ஓட்டுன்னு சொல்லிவிட்டு விஜய் படத்தை செல்போன்ல காட்டி வீடியோ எடுத்து போட்டு ரீல்ஸா இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்லையும் யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கானுங்க. சோ மொத்தத்துல திருவண்ணாமலையாவது வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. ஆனா மதுரையில சிறுபான்மையர் எங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன திமுகவுடைய தலையில முழக்க அரைச்ச மாதிரி பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது காலி சேர்கள். கடைசி வரைக்கும் அந்த காலி சேர்கள் முன்பாகவே பேசிட்டு கடந்து போய் விட்டாரு. நிர்வாகிகளை கூப்பிட்டாரு. பாருங்க, விழா வந்து பாத்தீங்கன்னா எப்ப தொடங்குறீங்க எப்ப முடிக்கிறீங்க முதல்ல கூட்டு வரவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா விழா தொடங்கின உடனே என்ன கொடுக்குறோமோ வாங்கி அவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான். விழா முடிகிற வரைக்கும் ஒன்று கடைசி வரைக்கும் உட்காரணும். ரெண்டாவது, நீங்க கூட்டு வந்தீங்கன்னா நாங்க தான் கூட்டுமை விடுவோம், அது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லணும். இல்ல அதிமுகவில் ஒரு டெக்னிக்கல் இருக்குது. என்ன டெக்னிக்கல் இருக்குது தெரியுமா? தவார், இந்த விழா முடிகிற வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கின்ற சேரை எடுத்துட்டு போகலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. வெறுமனே ஒரு சேரை பொறுத்த வரைக்கும் 230 ரூபாய் இருக்கும், இல்ல ஒரு 300 ரூபாய் இருக்கும். சிம்பிளா என்ன பண்றாங்க, சேரோட முடிச்சுடுறாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சேர்லயே உட்காந்துருக்காங்க, எழுந்து கூட போக மாட்டாங்க. அந்த மாதிரியாவது சொல்லியிருக்கலாம். ஆனா மொத்தத்துல சிறுபான்மையர் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில காலி சேர்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை கண்ணீர் வடிச்சிட்டு போனார். ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வராம ஏவா வேலு அவர்களே கதறினார். திருவண்ணாமலையில மட்டும் கூட்டத்தை கூட்டல, நாம திருநெல்வேலியிலிருந்தும் ஆள் வர சொல்லியிருந்தோம். ஆனா டிராபிக் ஜாம் ஆகி போச்சு, பல இடத்துங்களில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஆனால் எல்லா சேர்களிலும் வந்து தொண்டர்கள் உட்கார்ந்து அதை நிரப்ப வேண்டும் என்று அவரே திருவண்ணாமலையில காலி சேர்களை பற்றி போட்டு உடைச்சார். இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம், ஒட்டுமொத்தமா காலி சேரா இருக்குது. அதற்கு முன்பாக நம்ம உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்கின்றாரு. இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலி சேர்கள் சொல்றது நம்முடைய திமுகவுக்கு இருந்த சிறுபான்மையர் பலமானது தவேகா பக்கம் போயிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆள்களை நம்பி நம்பி நாம தான் ஏமாந்து போனோம். இவர்களால நம்ம என்ன பலன் பெற்றோம்? என்ன வருஷத்துக்கு ஒரு முறை விழா நடத்தி கையில கொஞ்சம் பரிசு கொடுக்குறாங்களே, இதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? நம்மளுக்கு என்ன தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
திமுக மீது சிறுபான்மைகள் நம்பிக்கையற்று விட்டார்களா, ஏன் இங்க கூட்டமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல திமுகவினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு பொதுமக்களோ இல்ல சிறுபான்மைகளோ காசு கொடுத்தா கூட வரல. அந்த அளவுக்கு திமுக மீது என்ன வெறுப்புன்னு நமக்கு தெரியல. ஆனா இதுல அந்த விழாவுல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருட்டுனார் பாருங்க. என்ன உருட்டுனான்னு கேக்குறீங்களா? அதை கேட்டுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, வேறுபாடு கிடையாது. ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தை, அன்பை, சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும், அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தணும். அதாவது திராவிட கொள்கையும் கிறிஸ்துவ கொள்கையும் மொத்தம் ஒண்ணுதான், அதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அப்படின்னா திராவிடத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒற்றுமையான கொள்கை அப்படின்னு சொல்லுகின்ற போது மனித நேயம், அன்பு, சமத்துவம் அப்படிங்கிறாங்க. உண்மையா சொல்லு, திமுக கிட்ட மனித நேயம் இருக்குதா? ஒண்ணுல திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றணும். ஆனா அந்த தீபத்தை ஈஸியா ஏற்றிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவித்திருந்தா தீபம் ஏத்துறத கைவிட்டு இருக்கலாம். ஆனா தீபம் ஏத்தாம நீதிமன்றம் வரைக்கும் போய் முரண்டு பிடித்ததுனால ஒரு மனுஷனே இறந்து போயிட்டான். இதுக்கு பேர் தான் மனித நியாயமா? இல்ல உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்டையும் கிறிஸ்துவர்கள் கிட்டையும் அன்பு இருக்கிறதா? அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு. மற்ற கடவுள்களை வந்து பாத்தீங்கன்னா கல்லு, மண்ணு, கட்டை, அப்புறம் சாத்தான் அப்படின்னு சொல்றானுங்க எல்லா கிறிஸ்துவர்களும். ஆனா அவங்க கிட்ட எங்க வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் இருக்கிறது, எங்க அன்பு இருக்கிறது? இயேசு பொறுத்த வரைக்கும் ஒரு கணத்துல அறைந்தால் இன்னொரு கணத்தை காட்டுனாங்க. ஆனா எந்த கிறிஸ்துவனும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் வந்து கிறிஸ்துவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நேசிக்கின்றார்களோ அதே மாதிரி இந்துக்களை நேசிக்கிற மாதிரி தெரியலையே. உண்மையான ஒரு கிறிஸ்துவனா இருந்தா அவன் கடவுளை பார்க்குற மாதிரி அடுத்த கடவுளையும் பார்க்கணும்ல. என் கடவுள் சாத்தான், அவன் கடவுள் உயர்ந்தோன்னு சொல்லிட்டு பேசுறான். அதாவது கிறிஸ்துவத்தினுடைய மகிமையை பற்றி பேசி மதமாற்றம் செஞ்சா பரவாயில்ல, அடுத்த மதத்தை குறை சொல்லி பேசுறான். அவங்ககிட்ட எங்க இருக்குது அன்பு? அவங்ககிட்ட எங்க இருக்குது மனித நியாயம்? எங்க இருக்கிறது? மக்களை மக்களா பார்க்காம நம்ம மதமாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான பாகுபாடை விதைக்கிறான். ஆனா எப்போதும் கிறிஸ்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் மனித நேயம், அன்பு, அப்புறம் சமத்துவம் இருக்கிறதான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம துணை முதலமைச்சர், அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவங்கிட்டே புகார் போச்சு. என்ன புகார் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க எல்லா இடத்துலையும் ஆயர்கள் இருக்கிறாங்க, பேராயர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆயர்களாக பேராயர்களாக ஆகவே முடியல அப்படின்னு நம்ம முதலமைச்சருடைய தனி பிரிவிலே போய் புகார் அளிச்சாங்க. துணை முதலமைச்சர்கிட்டையும் புகார் அளிச்சாங்க. அதனால திராவிடத்துக்கிட்டையும் சமத்துவம் இல்லை, கிறிஸ்துவத்திட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடையாது. அப்படி சமத்துவம் இருந்தா தலித் கிறிஸ்துவர்கள், முற்பட்ட சாதி கிறிஸ்துவர்கள் சொல்லிவிட்டு ஏன் அந்த இடத்துல பாகுபாடு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி சமத்துவம் என்றால் இந்துக்கள் ஒரு மாதிரி பார்க்குது திராவிடம், கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு மாதிரி பார்க்குது திராவிடம். உண்மையாகவே வந்து கிறிஸ்துவ கொள்கையும் திராவிட கொள்கையும் ஒண்ணுதான். ஆனா அந்த தமிழ்நாட்டிலேயோ அல்ல இந்தியாவிலேயோ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல மனித நியாயமும் இல்ல, அன்பும் இல்ல, சமத்துவமும் இல்லை. அதனால இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அதை விட பன்மடங்கு கிறிஸ்துவத்துல இருக்கு. மொத்தத்துல உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய 1-2 கிறிஸ்துவர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காகவும் திமுக இருந்தாதான் மதம் மாற்ற முடியும், கவலைப்படாதீங்க, நாங்க தான் அடுத்த முறை ஆட்சி இருந்து உறுதியளிப்பதற்காகவும் கிறிஸ்துவத்தில் சமத்துவம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது என்று சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்ட பாக்குறாரு. ஆனா அப்படி ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல மனித நியாயம் இருப்பது போல தெரியல. இந்தியாவில் இருப்பது பாரம்பரிய கிறிஸ்டியன்களை நான் சொல்லல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நம்ம சொல்லல. ஏன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல தான் தவம் இருந்திருக்கின்றான், யோகாவை வந்து அதிகமா செய்கிறான். ஆனா அடுத்த கடவுளை வந்து பாத்தீங்கன்னா அவன் கிண்டல் பண்றதுல கேலி பண்றது கிடையாது. மக்களை மக்களா பாக்குறான். மனித நேயம் அவங்ககிட்ட இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கிட்ட. ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுக்கோ இல்ல இடையில மதமாறின கிறிஸ்துவன்கிட்டயோ மனித நியாயமும் இல்ல, அன்பும் இல்ல, இரண்டாவது சமத்துவமும் இல்ல. அதனால உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அத்தனையும் உருட்டுக்களை தாண்டி வேற எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. சரி நண்பர்களே, உதயநிதி ஸ்டாலினுடைய விழாவுக்கு ஆட்கள் வரல.
நிர்வாகிகிட்ட கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினாராம். அடுத்த முறை பாருங்க அசத்திபுரம் அசத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்களாம். பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்கள் வராங்களோ இல்லையோ, ஆனா தேர்தலில் கோட்டை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கின்றாராம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சேர்களையே ஃபில் பண்ண முடியல, ஓட்டிங் மிஷினில் தான் வாக்குகளை ஃபில் பண்ண முடியுமா என்ன? கையில் பணம் கொடுக்குறாங்க, இப்போவே கூட்டத்துக்கு வர மாட்டுறாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதமே நாங்கள் களம் இறங்கி விடுவோம், திமுக பணம் கொடுக்கின்ற விஷயத்தை மொத்தமாக அமுக்க போகிறோம், அப்போ தான் நியாயமாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஸோ திமுக நிலைமை உண்மையாகவே பரிதாபம்தான். ஆண்டு காலமாக இவங்க நமக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தவங்க கூட திமுகவுக்கு ஆதரவா வந்து பொதுக்கூட்டத்தில் உட்காரல, வெறும் காலி சேரங்களா தான் இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி.